நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த குழந்தைக்கு அப்ப நான் தாங்கிறது உண்மைனா கிளம்பி போக சொல்லு. குழந்தை வந்து சேரும். என் குழந்தையை இப்ப வாங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? விடுறா. சித்தப்பா, குழந்தைய கொடுத்து விடுங்க. டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? குழந்தைய கொடுக்கணுங்கிற கொடுக்கலாம், என்ன பண்ணுவா? பார்த்துக்கலாம், சும்மா இரு. சித்தப்பா, அவ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு தானே நான் இங்க வந்து தனியா இருக்கேன். இப்ப குழந்தைய கொடுக்கலங்கிற சாக்குல இங்கே உட்காந்துருவா. அது ப்ளீஸ் குழந்தைய கொடுத்து விடுங்க. என் குழந்தைய திரும்ப நான் எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க கொடுத்து விடுங்க, போங்க. ஓ இஷ்டம். எனக்கு என்ன? எம்மாடி பாரதி, உங்க அம்மா வந்திருக்கா, உன்னை பார்க்கணுமா? ஓடியா 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 குட்டி. அம்மா பாரு, அம்மா பாரு. உங்க அம்மா பாரு பாரு. அப்படியே அந்த லெட்டரையும் வாங்கிக்கோ. சரிங்க. அந்த லெட்டர் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வரம்பா. சரிங்க. ஏண்டா, வந்தவன் ஆபீஸுக்கு வர வேண்டியதானே, இங்கே நிக்கிற? வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சா வீட்டுக்கு போக வேண்டியதானடா. என்கிட்ட ஏதாவது பேசணுமா? என்னடா எதுவுமே சொல்லாம நிக்கிற? அண்ணா, நான் என்ன வேலை சரியா செய்யலையா? என்னடா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குற? நம்ம ஆபீஸ்ல எல்லாமே திடீர் திடீர்னு தான் நடக்குது. என்னடா சொல்ற? நீங்க என்ன செய்றீங்க அதை முதல் சொல்லுங்க. என்னடா, நான் ஒரு கேள்வி கேட்டா நீ ஒரு கேள்வி கேட்பியா? என்ன பதில் சொல்ல மாட்டியா? குடோன்ல ஸ்டாக் ஷார்டேஜ் ஆகுதுன்னு தானே என்ன பார்த்துக்க சொன்னீங்க. ஆமா. இப்போ என்ன மாத்திட்டு வேற ஒரு ஆளை போட்டா என்னென்ன அர்த்தம்? என் மேல நம்பிக்கை இல்லையா? ஓ, ஸ்னேகாவுடைய அப்பாவை சொல்றியா? அது ஒரு விஷயமே கிடையாதுடா. வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தாரு. சரி, ஒரு வேலை பார்க்கட்டுமே அனுப்பிச்சு வச்சேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடா. இந்த பாரு, நீயும் எவ்வளவு வேலையை தான் பார்த்துக்குவ. பரவாயில்ல, அந்த ஆள் அந்த அளவுக்கு மோசம் இல்ல. 5 மணிக்கே ஃபைல் வந்துருச்சே. அப்ப இத்தனை நாள் எது சரியில்லைன்னு சொல்றீங்களா? நான் இது வரைக்கும் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்ததே இல்லையா? உனக்கு என்னடா ஆச்சு? ஏதோ சண்டைக்கு வந்தவன் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த பார், அந்த ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்தேன். அந்த வேலைக்கு என்ன மரியாதையோ அதை கொடு. அதை விட்டுட்டு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஈகோ பார்த்துட்டு இருந்தா இந்த பிஸ்னஸை பற்றி தான் உனக்கு தெரியுமேடா. கொஞ்சம் ஏமாந்தாலும் மொட்டை அடிச்சிட மாட்டாங்க. நம்பிக்கையான ஆள் நமக்கு வேணும்ல. ஓஹோ, என்னை விட அந்த ஆள் உங்களுக்கு நம்பிக்கையான ஆளா? இந்த பார், இன்னைக்கு நீ நல்ல மூட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. இந்த விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். அண்ணே, எல்லாரும் முன்னாடி வச்சு நம்ம அண்ணன் தம்பி உறவை விட அந்த உறவு தான் பெருசுன்னு பேசுறான் அவன்.
முடிஞ்சா என்கிட்ட இருந்து குடோன் சாவி வாங்கி பாருன்னு கேக்குறான். இதெல்லாம் கேட்டுட்டு என்ன வேலை பார்க்க சொல்றீங்களா? நான் சொல்லாத விஷயத்த தப்பா சொல்லிடுறேன். அந்த ஆள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டுல்ல, நீ கிளம்பு. அவனை நான் பேசிக்கிறேன். இல்லண்ணே, இப்பவே எனக்கு ஒரு முடிவு தெரியணும். என்னடா முடிவு தெரியணும்? நடந்துகிட்டு இருக்கிறது 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். உடனே கூட ஆள் மாற்ற முடியாது. அந்த ஆள் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்பு. அண்ணே, என்னடா இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிக்கிட்டே இருக்க? இந்த தொழில்ல என்னை விட உனக்கு அனுபவம் ஜாஸ்தியா? சொல்லு, கத்துக்கிற. இல்லண்ணே, இந்த தொழில உங்களை விட எனக்கு அனுபவம் கம்மி தான். ஆனா உங்களை பத்தி உங்களோட எனக்கு நல்லா தெரியுண்ணே. 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், உடனே ஆளை மாத்த முடியாது பேசுனீங்கல்ல, அப்ப புதுசா ஒரு ஆளை சேர்த்துற முடியுமா? நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு. நடத்துங்க, உங்க நாடகத்தை நல்லா நடத்துங்க, நான் பாத்துக்கிறேன். சொல்ல. டேய், நான் சொல்றத கேளுடா. டேய், வள்ளியம்மா, இங்க வாடி. சமைச்சிட்டு இருக்கேன். என்னங்க? யாருக்கு சமைக்கிற? எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்க, வாடி. சீக்கிரம் வாடி. சும்மா அண்ணன் நடந்துட்டு. என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? ஆமா, உனக்கு எல்லாம் வெத்தலை பாக்க வச்சு சொல்லுவாங்க. போய் துணிமணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா, போ. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்றத செய். சொல்ல, என்னாச்சு? என்னமோ வந்தீங்க, நீங்க பாட்டுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வா கிளம்பலான்னு சொன்னா என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு நான் சொல்றதை விட நடக்கும்போது உங்களுக்கே தெரியுமாமா? என்ன சொல்ல, கொஞ்சம் என் புத்திக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேன். உங்க மாப்பிளைக்கு 2வது கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு இந்த வீட்டுல நீங்க விருந்து வைக்க போறீங்க. இந்த கன்றாவில பார்க்க நான் தயாரா இல்ல. நான் கிளம்புறேன். சோழ, உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. அது என்னன்னு என்கிட்ட சொன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் சமாதானம் பண்ணி வைக்கலாம்ல. நம்ம பேச்ச அவர் கேட்கற மாதிரி இல்ல. அவர் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் தான் நம்ம நடக்கணுமா? அண்ணன்ற ஒரே மரியாதைனால தான் நான் எதுவும் பேசாம வந்துட்டேன். ஏண்டி, என்னடி நின்னுட்டே இருக்க? நீயாவது என்ன மதிக்கிறியா இல்லையா? இல்லைன்னா சொல்லு, உடனே நான் தலை முழிக்கிறேன். ஐயோ, ஏங்க இப்படி அவசரப்பட்டு வார்த்தையை விடுறீங்க? இத பாருங்க, வீட்டுல பெரியம்மாவும் அக்காவும் இல்ல. அவங்க வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா சொல்லிட்டு போலாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீ கிளம்பு. சத்தம் போட்டு பேசுறீங்களே தவிர அங்க என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவனை கொண்டு வந்து நம்ம கம்பெனில சேர்த்துட்டாரு. யாரு? அந்த தவசிய. அவன் தான் காசி ராமேஸ்வரன் போயிட்டானே, அப்புறம் எப்படி வந்தான், எப்ப வந்தான்? அண்ணனுக்கு 4 காசு சேர்ந்தோட வந்து ஒட்டிக்கிட்டான். வந்தவன் என்னெல்லாம் பண்றான் தெரியுமா மாமா? என்ன பண்ணா? என்னையே அதிகாரம் பண்றான். அவன் சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா? என்ன தைரியம் இருக்கு அவனுக்கு? இத போய் அண்ணன்ட்ட சொன்னா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அவன் கீழே வேலை பாருன்றாரு. அதுக்கப்புறம் நான் எப்படி அவனோட இருக்க முடியும்? அதான் அண்ணனு வேண்டாம், இந்த வீடு வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். ஏங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நம்ம ஒரு முடிவெடுப்போமே. உனக்கு மானத்தோட சோறு தான் முக்கியமா, இல்ல உன் புருஷனை வச்சு காப்பாத்த வக்கீல்னு நினைக்கிறியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப திருப்பி கேள்வி கேட்டிருக்க. போடி, போய் துணியில எடுத்துட்டு வா. சும்மா நின்னுட்டு இருக்க, போ. சோழ மாமா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு முடிவு எடுத்தது தப்புதான். எனக்கு ஒரு வழி தெரியல. முடிஞ்சா அண்ணியோட வாழ்க்கையை காப்பாத்துங்க. அப்பா, பெரியம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்லிடுங்க. நான் அப்புறமா போன் பண்ணி பேசிக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்கவா? வரேன், வரேன்பா. வள்ளியம்மா, சும்மா ஆடி அசைஞ்சு வர. உட்காரு. சொல்ல சொன்னா கேளுங்க. சொல்ல வேண்டாமா? வள்ளியம்மா, நீயாவது சொல்லுமா? சொல்ல சொல்ல சொல்ல. இந்தப்பா ஒட்டி ஒன்று போடு. எங்க போய் தொலைஞ்சா? சொல்லுங்க சித்தப்பா. ஏப்பா, எங்கடா இருக்க?
பக்கத்தில் தான் இருக்கு சித்தப்பா, 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஏன்னா அப்புறம் என்ன ஃபோன் அட்டன் பண்ண? இல்லை சித்தப்பா, நான் பக்கத்தில் வந்துட்டேன். நான் வரல நினச்சி கிளம்பிட்டு பயந்து தான் ஃபோன் அட்டன் பண்ணேன். எனக்கு நஷ்டத்தை உண்டாக்குறதுக்கே இருக்கு, சீக்கிரம் தொலைடா. சரிங்க சித்தப்பா. வாடாப்பா வா, இந்தாப்பா இன்னொரு டீ போடு. சரிங்க சார். சேர் எடுத்து உட்கார்றா. நைனா டீ காசை கொடு. இந்தாப்பா 5 டீ சார். 5 டீயா? ஆமாண்டா, நீ வருவன்னு பார்த்து 4 டீ குடிச்சு விட்டேன். இந்த டீயோட சேர்த்து 5 கொடு. என்கிட்ட காசு இல்லடா. இந்தாப்பா. ஏன் சித்தப்பா, அண்ணன் எப்படி இருக்காரு? ஏதோ இருக்கான். எல்லாருக்கும் ஜாதகத்தில் கடத்தல் தோஷம்னு சொல்லுவாங்க. இவனுக்கு கடத்தலமே தோஷமாகி போச்சு. அவனுக்கு பொண்டாட்டி எப்படி வாய்ச்சிருக்கா? இதெல்லாம் சொல்லாங்க சித்தப்பா, அண்ணியும் நல்லவங்க தான். நாங்கள்லாம் சேர்ந்து ஆப்ரேஷனை மறைச்சிட்டாங்க இருக்கோம் மட்டும்தான் அவங்களுக்கு. நாங்கள்லாம் சேர்த்து வைக்கலான் இருக்கோம். வாய கழுவிட. செல்லம்மா குடும்பத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ஒன்றுமே பண்ணாது என்னத்துக்கு உள்ளே வச்சுட்டானுங்க. அதெல்லாம் பேசணும்னா இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கணும். நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். என்ன சித்தப்பா, எந்த விஷயம் பேசினாலும் வீட்டுக்கு வர வேண்டியதுன்னு அதுக்கு டீ கடைக்கு வர சொன்னீங்க? நைனா, இப்பெல்லாம் எந்த வீட்டுக்கும் போகிறதுக்கு எனக்கு பயமா இருக்குடா. நீங்களாம் பிரச்சனை இல்லைடா. உங்களுக்கு வாச்சிருக்காளுங்க பாரு, அவளுங்க அப்படி. இங்கே ஓம் பொண்டாட்டி, அங்கே அந்த கருப்பு தர. நைனா, நீ தான் பணம் கொடுத்தன்னு வடமலை சொன்னான். அது நீ உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு கொடுத்தியோ தெரியாம கொடுத்தியோ எனக்கு எப்படா தெரியும்? நான் பாட்டி உன் வீட்டுக்கு வந்து நான் ஏதோ வளர, அதுக்கப்புறம் அவ சாமியாடி உங்ககிட்ட சண்டை போட இந்த வம்பெல்லாம் எனக்கு தேவையா? அதனால தான் உன்னை இங்கே வர சொன்னேன். இந்த உன் அண்ணனுக்கு நீ கொடுத்த பணம் புடி. ஏன்டாப்பா அப்படி பார்க்குற? நான் என்ன திருடிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் உன் அண்ணன் கொடுத்த அமிச்ச பணம்டா. புடி. இல்லை சித்தப்பா, நான் பணம் கொடுத்த விஷயம் பள்ளியருக்கு தெரியும் சித்தப்பா. ஆட பாவி, நான் ஒரு மடையன். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நேராக வீட்டுக்கே வந்திருப்பேன். இப்படி தெருமுனில் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பாரு. சித்தப்பா, பணமா பெருசு, அண்ணன் நல்லா இருக்குன்னு தான் இப்படிலாம் பண்ணோம். அதான் இப்போ அவன் நல்லா ஆயிட்டானடா. டேய், வட்டிக்கு காசு கொடுக்குறோம் கூட அவன் நல்லா ஆயிட்டான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே காசே கொடுத்தான். சித்தப்பா, இவ்வளோ பணம் நீங்கள் வட்டிக்கா வாங்கினீங்க? நான் வாங்கலடா, என்னை நம்பி எவன்டா கொடுப்பான்? வடமலை தான் பணத்தை வட்டிக்கு வாங்கினான். பாவம், 10 வட்டிடா. 10 வட்டியா? ஆமாப்பா, இந்த மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. சித்தப்பா, இப்போ பணத்துக்கு எந்த அவசரமும் இல்லை சித்தப்பா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாமே. நானும் அவனுக்கு எவ்வளோ எடுத்து சொன்னப்பா. ஆனால் உன் அண்ணன், நீ எங்கே அலைஞ்சி திரிஞ்சு கடன் வாங்கினியோ அப்படின்னு அவன் வேதனைப்பட்டு 2 நாள் ஒரு ஃபைனான்சியரை விரட்டி பணத்தை வாங்கிட்டு வந்தான்ப்பா. நான் யார்கிட்டையும் கடன் வாங்கல சித்தப்பா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுச்சு எடுத்து கொடுத்தேன். இப்போ 10 வட்டி வாங்கணும் என்ன அவசியம் இருக்கு? இந்தாங்க, இந்த பணத்தை கொட்டி அண்ணன் கையில் கொடுங்க. இந்த பாருங்க சித்தப்பா, அவரால் எப்போ முடியுது அப்போ கொடுக்க சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க தான் அண்ணன் தம்பிங்கன்னே இருக்கும். நீங்கள் பணத்தை பிடிங்க. நீ இப்படி சொல்ற, அவன் உங்ககிட்ட கொடுத்துதான் ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். எப்பா, இப்போ இந்த பணத்தை எடுத்துட்டு போனான்னு வச்சுக்கோ, உண்டு இல்லைன்னு ஆகிடுவான். சித்தப்பா, நீங்கள் எடுத்து சொல்லுங்க சித்தப்பா, அவருக்கு பணம் வந்தோன்னா பொறுமையாக கொடுத்தா போதும். அப்பா, அவன் சொன்னா கேட்க மாட்டான்ப்பா. நான் ஒரு யோசனை சொல்றேன். வடமலைக்கு அடுத்த மாசம் ஒரு ஆள்கிட்ட இருந்து பணம் வர வேண்டியது இருக்கு. இப்போ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் வட்டிக்கு வாங்கினவங்ககிட்ட வடமலைக்கு இப்போ பணம் தேவையில்லைன்னு கொடுத்துருவோம். அந்த பணம் வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எப்படி, நான் சொல்றது சரியா? சரிங்க சித்தப்பா. எப்பா, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வடமலைக்கு தெரிஞ்சது என்ன பிச்சு எடுத்துருவான். நான் சொல்ல மாட்டேன் சித்தப்பா, அண்ணன் எப்போ பணம் கொடுக்குறாரோ அப்போ திருப்பி கொடுத்தா போதும். அப்போ நீ கிளம்பு. சரிங்க சித்தப்பா. இன்னொரு டீ சாப்பிட்றியா? இல்லை சித்தப்பா, வேணாம். சரி, எனக்கு வேலைக்கு நான் கிளம்புறேன். சரி. வரேன் சித்தப்பா. இது நமக்காட்சி. வள்ளியம்மா, வள்ளியம்மா. எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாருன்னா அத்தை முத்தழகி குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு போயிருப்பாங்க. வள்ளியம்மையம்மா கூட போயிருக்கா. அப்புறம் இந்த சோழ பையன் இங்கே வந்தானா? புத்தி கெட்டவன்.
ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. புத்தி கெட்டு போனது அவருக்கா இல்லை உங்களுக்கா? என்ன மாமா வார்த்தைகள் ஒரு மாதிரியா இருக்கு? நீங்கள் நடந்துக்கிறது மட்டும் சரியா இருக்கா மாப்பிள்ள? எவனோ ஒருத்தனுக்காக கூட பிறந்த தம்பியை யாராவது விட்டு கொடுப்பாங்களா? அதான் சோலை ஏதாவது உளறி இருப்பான், அதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க மாமா, ஒரு ஆஃபீஸ்னா 4 பேர் பிடிச்சவன் இருப்பான், 4 பேர் பிடிக்காதவன் இருப்பான். எல்லாம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அது அவனுக்கும் புரியல. இது உங்கள் தம்பிக்காக மட்டும்தான் சொல்கிறீங்களா இல்லை எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறீங்களா? எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆக நீங்கள் அந்த சிரிக்கி சினேகாவை கல்யாணம் பண்ணணுன்னே முடிவு பண்ணிட்டீங்க. இதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாம் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன் மாப்பிள்ள. அந்த ஆள் ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் அதிகாரம் பண்ணுறானா? தான் உங்களுக்கு மாமனாருங்கிற எண்ணத்தில் தானே இந்த அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு அந்த சிரிக்கி இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் பொண்டாட்டிக்கிற அதிகாரம் பண்ண தானே செய்வா? இதுக்கெல்லாம் நீங்கள் நடந்துக்கிற முறை தானே காரணம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா எண்ணம் எனக்கு இது வரைக்கும் இல்லை. நீங்கள் இப்படி வீம்பா பேசி அதை கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்களா, உங்கள் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே உங்கள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது. உங்களோட இந்த நடவடிக்கை பிடிக்காம தான் உங்கள் தம்பி வீட்டை விட்டே போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? உங்க நடவடிக்கை பிடிக்காம வீட்டை விட்டு போயிட்டாருன்னு சொல்றேன். அந்த பயலுக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவருக்கு மான ரோசம் இருக்கு. தனக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்க வேண்டான்னு போயிட்டாரு. அவர் போனது நியாயம்னு இப்பதான் எனக்கே புரியுது. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? அந்த ஆளுக்கு ஒரு வேலை தானே போட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு ஏன் இந்த குதி குதிக்கிறீங்க? இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நீங்க அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேட்கறேன். அந்த ஆள் அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சுதான் இனிமே உங்க வாழ்க்கை முன்னேற போதா? இடையில வந்ததை இடையில விட்டு ஒழிங்களே. என்னை நம்பி வந்தவங்கள அப்படி விட்டு ஒழிக்க முடியாது. இதுல நீங்க தலையிடாதீங்க. இது நம்ம குடும்ப விஷயமாப்ல. இதுல நான் தலையிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை பண்ணணும்னு கேள்வி கேட்கறவங்கிட்ட எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. உங்களால இருக்க முடிஞ்சா இருங்க, இல்ல போயிட்டானே பெரிய மனுஷன், அவனை மாதிரி பைய தூக்கிட்டு கிளம்புங்க. இது ஏன் வீடு. கொஞ்சம் நிறுத்துங்க. சுரேஷ், செல்லம்மா, என்ன இது சுரேஷ்? என்னாச்சு சுரேஷ்? என்னாச்சுன்னு சொல்லு. உங்க அப்பனுக்கும் செல்லம்மாவுக்கும் தப்பான உறவு இருக்கு. உன்னை விட மாட்டேன்டா. பண்ற பாரு. என்ன செல்லம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? தப்பு சுரேஷ், நீ செஞ்சது ரொம்ப தப்பு. பெத்த பிள்ளை கிட்ட எந்த அம்மாவும் பேசக்கூடாத வார்த்தை தான் உங்க அம்மா பேசிருக்காங்க. அதுக்காக உலகத்துல எந்த பையனும் செய்யக்கூடாத காரியத்தை நீ செஞ்சிருக்கியே. செல்லம்மா, நான் பேசாத சுரேஷ், பேசாத. எதுக்காகவா உன் கையில பொறுப்பெல்லாம் கொடுத்த? எதுக்காகவா உன்கிட்ட அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசுற? இத்தனை வருஷம் குடும்ப வாழ்க்கையில உன் அப்பா என்னைக்காவது அப்படி நடந்திருக்காரா? உங்க அம்மானால அவருக்கு ஏற்படாத அவமானமா உனக்கு நடந்துருச்சு. இல்ல செல்லம்மா, இந்த விஷயம் பேசாத. நீ 1000 சமாதானம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு. செல்லம்மா, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் அம்மாவை ஜெயில வைக்க போற? நாளைக்கோ நாளானிக்கோ அவங்க வெளியே வர போறாங்க. அப்ப எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்க போற? எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருந்தாவணும். செல்லம்மா, அது நான் என்ன உன் அம்மா இருக்கிற வீட்டுல நீ இருக்க மாட்டேன் அதானே? உன் அம்மா கேட்டது தான் நானும் இப்போ உன்கிட்ட கேக்குறேன். கம்பெனி உன் கையில இருக்கு, பணம் உன் கையில இருக்கு. நினைச்சா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலா, இல்லன்னா ஏதாவது ஹோட்டல்ல தங்கலாம். அந்த தைரியம் தானே உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை செல்லம்மா. அப்ப உன் அம்மாவை வீட்டை விட்டு துரத்த போறியா? ஆனா நீ செஞ்சாலும் செய்வ சுரேஷ். இன்னைக்கு ஜெயில தூக்கி வச்ச நீ நாளைக்கு அவங்கள தெருவுல தூக்கி போட மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்?
ஆனா ஊரு என்ன பேசும் தெரியுமா? செல்லமாங்கிற ஒருத்தி முதல்ல ஏகேவ கைக்குள்ள போட்டுட்டா, அப்புறம் பிள்ளைங்களை கைக்குள்ள போட்டுட்டா, இப்ப பொண்டாட்டிய தெருக்கு அனுப்பிச்சுட்டானே எல்லாரும் காரி துப்புவாங்க. அப்படி யாராவது பேசினாங்கன்னா அவங்கள வெட்டிடுவேன். இல்ல, அவங்க ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? அவங்க பேசுற மாதிரி தானே நீங்க எல்லாம் நடந்துக்கிறீங்க. பாம்புக்கு பல்லுல விஷம்னா உங்க அம்மாவுக்கு நாக்குல விஷம். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அன்னைக்கு உன் அம்மா பேசின பேச்சுலதான் என் வீட்டுக்காரர் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வீட்டுக்கு திரும்பல. இங்க பாரு, அவங்கள தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என் புருஷன் காணா போனதுக்கும் அம்மா தான் காரணம்னு சொல்லி ஜெயில வைக்கிறதுக்கு எனக்கு நியாயம் இருக்கு. ஆனா நான் அப்படி செய்யல. ஏன் செய்யலன்னு தெரியுமா? ஏன்னா உங்க அம்மாவுக்கு பேச மட்டும் தான் தெரியும். அந்த பேச்சில ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. வாழ்க்கைங்கிறது வேற சுரேஷ். விட்டு கொடுக்கறது இல்லாம உறவே இல்ல. அது உன் அம்மாவுக்கும் புரியல, என் புருஷனுக்கும் புரியல, இன்னும் நிறைய பேருக்கு புரியாம இருக்கு. இது எல்லாருக்கும் புரிய வைக்கிறது தான் நம்ம கடமை. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க மம்மி எது பண்ணிருந்தாலும் அவங்கள மன்னிச்சிருன்னு சொல்ல வரீங்களா? மறந்துடுன்னு சொல்றேன். முதல்ல உன் அம்மா மேல கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க. நீ உன் அப்பா மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா, என் மேல வச்சிருக்கிற மரியாதை உண்மைனா, நீ முதல்ல இதை செய். செல்லுமா, இல்லனா எதுக்காகவும் இனிமே என் முகத்துல முழிக்க கூடாது. விநாயகா, போன் எவ்வளவு நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிற? இந்த பார், எனக்கு உடனே ஒரு வீடு வேணும். எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, உடனே ஏற்பாடு பண்ணு. கேள்வி கேட்டுட்டு இருக்க, சொல்றதை மட்டும் செய். வாஸ்துவா? யோ, வீட பாரியா? வாஸ்துவை பார்த்துக்கிட்டு இருக்க? போன வை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பெரிய மனுஷன் பார்த்தா அவன் புத்தியை காட்டிட்டான். நான் என்ன பக்கத்து போய் அவன் வீட்டில் இருக்கேன், யாருன்னு காட்டுறேன். யாரு? எல்லாம் அந்த பைத்தியக்காரன் தான். ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன். முதல்ல அதை சாப்பிடுங்க. என்னங்க நடந்துச்சு? இது ஏன் வீடு. ஏங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? நீ வேற உங்க அப்பா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவங்களே கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த சோழமலையால ஆரம்பிச்சது. அவன் தான் உங்க அப்பாவை நான் வேலைக்கு வச்சேன்ல, அது பிடிக்காம என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். வேற ஏதோ ஒரு மூடில் அவனை நான் திட்டி விட்டேன். வந்து அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நான் தான் போக சொன்ன மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வராங்க. எனக்கும் மான ரோஷம் இருக்குல்ல, அதான் கிளம்பி அப்படியே வந்துட்டேன். செத்தாலும் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். விடுங்க, கோவத்துல நீங்களும் அவங்கள மாதிரி பேசினா எப்படி? வீட்டுல அக்கா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள விட்டுட்டா வர முடியும்? அவ வீட்டில் இல்லை, இருந்திருந்தா அவளையும் கூப்பிட்டு வந்திருப்பேன். ஓ, உடனே ஒரு வீடை பார்த்து முதலைக்கு அங்கே கூப்பிட்டு வந்தோம். என்ன சும்மா சும்மா வேற வீடுங்கிறீங்க? ஏன் நம்ம வீடு இல்லையா? அக்காவையும் குழந்தையும் இங்கே கூட்டிட்டு வாங்க, அவங்க இங்கேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நேரத்துல கூட உதவலைன்னா அது நல்லா இருக்காது. பாவம், குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க தனியா கஷ்டப்படுறதை விட நான் கூட இருந்தேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. எல்லாரும் உன்னை தப்பா பேசுறாங்க, ஆனா நீ தாண்டி மனுஷி. உன் நல்ல மனசு அங்க யாருக்குமே இல்லை. மனசெல்லாம் நல்லா தோணும். உடனே அக்காவையும் குழந்தையும் இங்க கூட்டிட்டு வர வழியை பாருங்க. அது சரியா வராது. ஏன்? 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தா சரியா வராது. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம்.
அக்காவும் குழந்தை வேணா இங்க இருக்கட்டும், நானும் அப்பாவும் வேணா வேற வீடு பார்த்து போயிடட்டுமா? எதுக்கு? இந்த வீடு ஒண்ணுது, நான் அவளுக்கு வேற வீடு பார்த்துக்கிறேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவங்களே கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, உட்காருங்க. ஓகே, நான் கூப்பிட்றேன். சரி. என்ன சார் விஷயம் சொல்லுங்க. என் கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு தான் சார். பேசி சார் சொல்லுங்க சார். ஒரு பேடும் பேப்பர் எடுத்துக்கிட்டு சார் சொல்றதை நோட் பண்ணிக்க. சொல்லுங்க சார். சார் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்க. சார் இதுல சைன் பண்ணுங்க. ஓகே, சரியா இருக்கு. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ. ஹலோ அமுதா, நான் ஜெயந்தி பேசுறேன். சொல்லு. என்னாச்சு? 5 நாளா ஆபீஸ்க்கும் வரல, லீவும் சொல்லல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. ஏதாவது பிரச்சனையா அமுதா? உடம்பு சரியில்லை. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல. அம்மா, உடம்புக்கு என்னாச்சு? ஜுரம். இப்ப எப்படி இருக்கு அமுதா? நீ ஆபீஸ்க்கு எப்ப வருவ? அமுதா, நீ ஆபீஸ்க்கு எப்ப வருவன்னு மேனேஜர் கேட்க சொன்னாரு. வேலை நிறைய பெண்டிங் இருக்கா, அதான் மேனேஜர் கேட்க சொன்னாரு. நாளைக்கு வந்துடுறேன். நாளைக்கும் வரலன்னா என்ன? இல்ல, உனக்கு பதிலா வேற ஆளை போடுறதா மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். ஓகே, அப்ப அவர் வேற ஆளை பாத்துக்க சொல்லு, நான் வச்சிடறேன். அமுதா ஒரு நிமிஷம். மேனேஜர் சாரே வந்துட்டாரு. உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. அவர்கிட்ட பேச அமுதா. ஹலோ அமுதா. ஹலோ, லைன்ல இருக்கீங்கல்ல? நான் மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க ஹெல்த்துக்கு என்னாச்சு? ஜுரம் சார். ஜுரம்னு சாதாரணமா சொல்லக்கூடாது அமுதா. உன் உடம்ப நல்லா பாத்துக்கோ. உன் உடல்ல ரொம்ப முக்கியம். டாக்டர் கிட்ட எல்லாம் போறல, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்துருவல்ல? ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நீ வராம நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்துடும்தா. ஓகே, பாய். தேங்க்யூ சார்.
வாசு, டேய் வாசு. அவர் கம்பெனிக்கு போயிருக்காரு. ஆம்பளை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இப்படி நடு வீட்டுல மூதேவி மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியே, இந்த குடும்பம் விளங்கணும்னு நினைக்கிறியா, நாசமா போகணும்னு நினைக்கிறியா? ஏய் இருடி. வாசு கிட்ட சொல்லி துர்கைக்கு விளக்கு போட சொன்னனே, போட்டியா இல்லையா? எதுக்கு? போச்சுடா. அதையும் அவன் உன்கிட்ட சொல்லலையா? அம்மா மகராசி, துர்கைக்கு விளக்கு போட்டா. அதெல்லாம் அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் போடல. ஐயோ 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 ஐயோ, அவன் சொல்லியும் நீ போடலையா? ஏண்டிமா, உன்னை நான் என்ன வயக்காட்டுல இறங்கி நாத்து நட சொன்னா இல்ல களப்புடுங்க சொன்னா? கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு தானே போட சொன்னேன். அதுவும் நான் நல்லா இருக்கணும் நான் போட சொன்னேன். உனக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு தானே போட சொன்னேன். அது கூட மகராசியால செய்ய முடியாதோ? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணுமோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சு. ஏய் நில்லுடி. என்னமோ அவங்கிட்ட சொல்லிட்டேன் அவங்கிட்ட சொல்லிட்டேங்கிற. அவங்கிட்ட சொல்லிட்டா எல்லாம் சரியா போச்சா? அப்புறம் நான் என்ன வேலை மறக்கிட்டு அங்க இருந்து அவனுக்கு போன் பண்ணனே, நான் என்ன கேன கிறுக்குச்சியா? இங்க பாருங்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. எல்லாத்துக்கும் மேல அது நடக்கணும்னு இருந்ததுன்னா தானா நடக்கும். இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஏய் நில்லுடி. என்னமோ கால்ல சக்கரம் கட்டின மாதிரி போய்கிட்டே இருக்க. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னை விட அனுபவம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போச்சா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடி, எல்லாம் அவனை சொல்லணும். அவன் கொடுக்கற இடம்டி. எதிர்த்து பேசுற வாயே அன்னைக்கே இழுத்து வச்சு தச்சிருந்தான்னா இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுவியா நீ? ஏய் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடி, என் புள்ள பத்திரமாத்து தங்கம். அவன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நீ எப்போ உன் அண்ணி வீட்டுக்கு போய் குழந்தைய பாத்துக்கிறேன்னு போய் சொல்லிட்டு கையும் களவுமா மாட்டினியோ அப்பவே உன் கதை முடிஞ்சு போயிருக்கும். எனக்கு என்னமோ இப்ப கூட சந்தேகமா தான் இருக்கு. என்ன என்ன சந்தேகப்படுறீங்க? ஊர் உலகத்துல எந்த தங்கச்சியாவது அண்ணனுக்கு துணையா ஆஸ்பத்திரியில தான் இருக்கேங்கிறத புருஷனுக்கு தெரியாம மறைப்பாளா? அப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? ஐயே, நான் அப்படி சொல்லலையே. இல்ல, அப்படிதான் சொன்னீங்க. நீங்க மழுப்புறீங்க. நான் போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டு வந்தேன்னு தானே சொல்ல வரீங்க? சரி, அப்படி சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? அண்ணி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் தங்கி இருக்க. உண்மையிலேயே நீ அண்ணன் கூட போய் ஆஸ்பத்திரியில தான் தங்கனியா இல்ல வேற எங்கேயாவது தங்கனியா? யாரு கண்டா? இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு போய் சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் தங்கனியோ யாருக்கு தெரியும்? இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என் புள்ள இன்னமும் உன்னை நம்பிட்டு இருக்கான் பாரு. அவனை சொல்லணும்டி, அவனை சொல்லணும். நீ பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி என் தலையில கல்ல தூக்கி போட்டுறாத. கதவு திறடி. ஐயோ மாரியத்தா, இன்னும் இவ்வளவு நான் என்னென்ன பாடுபட போறேனோ தெரியலையே. ஐயோ எதை செய்யறதா இருந்தாலும் இந்த வீட்டுல செஞ்சு தொலைச்சிடாதடி. என் புள்ள வாழ்க்கை அழிச்சிடாத. அமுதா கதவு திறடி. உங்க புள்ள வந்தா சொல்லுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். எப்ப நீங்க என் ஒழுக்கத்து மேல சந்தேகப்பட்டீங்களோ அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் வரேன். ஏய் அமுதா, சொன்ன கேளு அமுதா. என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட சொல்லிட்டு போடி. வந்ததுக்கு அப்புறம் போடி. விடுங்க. நான் உங்க சங்காத்தமே வேண்டான்னு போறேன்ல, எதுக்கு என்ன தடுக்குறீங்க? என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. இங்க பாருங்க, இனிமே உங்க பையன் வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன். ஏன் வாழ்க்கையிலயும் அவர் தலையிட வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏய் சொன்ன கேளு அமுதா. அமுதா
கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. சரிம்மா. அம்மா எவ்வளோன்னு கேட்டு கொடுத்து அனுப்பு. சரிங்கம்மா. இங்க பாரு, நான் இப்ப பெரிய இடத்துல மாப்பிள்ளையா இருக்கேன். சொன்னா புரிஞ்சுக்கோமா. நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் நினைச்சது இல்ல. நீ கேட்கும் போதெல்லாம் நான் பணம் கொடுத்தேனே, அதை எங்க இருந்து கொண்டு வந்து கொடுத்த? இல்ல பாரு, எனக்கு மட்டும் உன் கூட சேர்ந்து இருக்கணும், உன் கையை பிடிச்சு வாழணும்னு ஆசை இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. ஹே, நான் சொல்றேன்ல, சீக்கிரமாவே உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுறேன். மாப்ள, யாரோ லைன்ல இருக்காங்க, பேசுங்க மாப்ள. நான் அப்புறம் பேசுறேன். உங்க விஷயமா தான் லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தா. திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களை பெயில் எடுத்துறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி? என்னத்த பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்ள. தொப்புள் குடி உறவுங்கிறதே இதான். அவன் காலில் விழுந்து என்னை ரிலீஸ் பண்ண வைக்க வேண்டான்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா அப்பா அவன் மேல எனக்கு கோபம் இருந்துச்சு. எப்ப அவன் கேஸை வாபஸ் வாங்கினானோ அப்பவே அந்த கோவம்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆமா மாப்ள, சுரேஷ்குள்ளையும் அம்மாங்கிற பாசம் இருக்கத்தான் செய்யுது. இவ அந்தர் பல்ட்டி அடிக்கிறத பார்த்தா நம்மள அந்தரத்துல விட்டுட்டு போயிடுவா போல இருக்க. இப்ப என்ன பண்றது? என்ன மாப்ள, நான் சொல்றது சரிதானே? ஆமா, கரெக்டா அத்த. நீங்க வேணா பாருங்க மாப்ள, கொஞ்சம் கொஞ்சமா அவன் என் வழிக்கு வந்துருவான். கேஸ வாபஸ் வாங்கிட்டதுனால எல்லாமே சரியாயிடுச்சுன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. பெத்தவங்க எப்பவுமே பிள்ளைங்க செஞ்சதை மறந்துடுவாங்க, மன்னிச்சிடுவாங்க. ஆனா பிள்ளைங்க அப்படி இல்லை. அவங்க செய்யற எல்லாத்துலயுமே ஒரு சுயநலம் இருக்கும். நான் சுரேஷை குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா தான் சொல்றேன். இல்ல மாப்ள, அவன் மாறி இருக்கான். அப்படி இருந்தா நல்லதான அத்த. இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. ஏன்னா எத்தனையோ தடவை சுரேஷ் உங்களை அவமானப்படுத்திருக்காரு. அதனால உங்க மனசுலயும் காயம் ஆறாம இன்னும் அப்படியே தான் இருக்க. எனக்கு என்னன்னா, இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது. அப்படி ஏதாவது? இல்ல மாப்ள, எப்ப அவன் கேஸ வாபஸ் வாங்கினானோ அப்பவே தான் தப்ப அவன் உணர்ந்துட்டான்னு தானே அர்த்தம். நீங்க வேணா பாருங்க, அவன் என்ன பார்த்த உடனே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான். அது கனவுல நடக்காது. சுரேஷ், வாங்க சுரேஷ். இப்பதான் அத்தை உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்கள நான் பெருமைப்படுற மாதிரி நடந்துக்க சொல்லுங்க. டேய், உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி நான் எப்படா நடந்துக்கிட்டேன்? நீங்க என்ன பண்ணல? இல்ல நீங்க என்னதான் பண்ணல கேக்குறேன். என்னங்க பெத்த அம்மான் கூட பார்க்காம கையெல்லாம் ஊக்குறீங்க? நான் அடிக்கலாம் கை உங்களுங்க. சண்டை வேண்டான்னு பாக்குறேன். முதல்ல அவங்கள ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க. நான் என்னடா தப்பு பண்ண? நீ தானடா பெத்த அம்மான்னு கூட பார்க்காம என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் உட்கார வச்சுட்டேன். ஆமா, நான் தான் உட்கார வச்சேன். நியாயப்படி உங்களை அங்கேயே உட்கார வச்சு கழுதிங்க வச்சிருக்கணும். செல்லம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்கேன். டேய், அவ பேச்சையே என்கிட்ட கெடுக்காத. கண்ட துண்டமா வெட்டிடுவேன். தெரியாது அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தானே நீங்க. அவ சொல்லிதான் இதெல்லாம் நடந்ததுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உள்ளேயே இருந்திருப்பேன்டா. யாருடா அந்த செல்லம்மா? என்ன விட உனக்கு முக்கியமா போயிட்டாளா? இங்க பாரு, அவ உன் அப்பனை. வேண்டாம் சொல்லிட்டேன்.
பாருங்க, இப்படி தப்பு தப்பா பேசிதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கீங்க. போன வாட்டி கழுத்தை மட்டும்தான் நெரிச்சேன். இன்னொரு வாட்டி இப்படி பேசினீங்க கொன்னுடுவேன். அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? என்ன கொன்னுடுவியா? பாத்துருவோம்டா, பாத்துருவோம். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. போடா. போறேன். இல்ல நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இல்ல அவனா நீங்க இப்படி பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சுரேஷ், அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. பாத்தீங்களா மாப்ள? பாத்தீங்களா இவ எப்படி பேசான்னு பாத்தீங்களா? நான் உண்மைதானே சொல்றேன். சுரேஷ், என்னடா உண்மையை சொல்ற? சரி விடுங்க, ஏதோ பேசிட்டு போறாங்க, விடுங்க. என்னங்க பேசிட்டு போறாங்க? அவங்க பேசுறது நியாயமாங்க? விடுங்க சுரேஷ், நீங்க போங்க, ரூம்குள்ள போங்க ப்ளீஸ், போங்க. நீங்க போங்க. இதெல்லாம் நேத்தே போயிருக்கணுமே, இன்னும் அனுபவம் இருக்கீங்க. இன்னும் சைன் ஆகல சார். நான் இல்லைன்னா என்ன, தம்பி இருக்கான்ல, அவனும் ஜாயின்ட் சிக்னேட்டரி தானே. டைரக்ட் கம்பெனி கான்ட்ராக்ட் இல்லையா அது, சோலை கையெழுத்து போட்டாலே போதும். ஓகே சார், நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன் சார். இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரே நிமிஷம். ஓகே மேடம். என்னங்க என்ன பேசுங்க. யாரு பேசுற? அப்பா லைன்ல இருக்காரு. என்னவா? இது புடவை கடையில இருக்காரு, முகூர்த்த புடவை ஆர்டர் பண்றதுக்காக. அவருக்கு சூஸ் பண்ண தெரியல, என்ன கலர்னு என்ன கேட்டாரு. நான் உங்களை கேட்க சொன்னேன். என்னங்க இங்க நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அவரை உடனே கிளம்பி வர சொல்லு. ஐயோ, அவ்வளவு தூரம் போயிட்டாருங்க, கடையில இருக்காரு. யாரை கேட்டு கடைக்கு போனாரு? அந்த ஆளை வர சொல்லுங்கறல. பா பா, நீங்க கிளம்பி வந்துருவீங்களா? சாயந்தரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஷாப்பிங் போலான்னு சொல்றாரு. நீங்க கிளம்பி. இதை உடனே அனுப்பிச்சிரு, மறந்து. சரி சார், நான் கிளம்புறேன். ஸ்னேகா, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் மாப்பிள்ள. என்ன விஷயம்? நீங்க என்ன மன்னிக்கணும். எதுக்கு? தப்பு என் மேலதான். என்னதான் இருந்தாலும் முத்தழகிய உங்க வீட்டுல விட்டுருக்க கூடாது, நானும் தங்கி இருக்க கூடாது. எத்தனை லட்சம் கையில இருந்தாலும் மாமனார் வீட்டுல மருமவன் தங்க கூடாது, மரியாதை இருக்காதுன்னு என் கண்ணால மாப்பிள்ள. அது இப்ப வேணாம், அப்புறம் குடிக்கிறேன். இப்ப குடிங்க. நான் குடிச்சுக்கிறேன். அங்க வச்சிட்டீங்கன்னா அது ஆறி போயிடும், அப்புறம் மறந்துடுவீங்க. முதல்ல உடம்ப பாருங்க. என்னங்க பிடிங்க, குடிங்க. குடிக்கிறேம்மா. மாப்பிள்ள, ஒரு கிளாஸ் பால் கூட அவரை நிம்மதியா குடிக்க விட மாட்டீங்களா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இதை பாருமா, நான் உன்கிட்ட பேச வரல, என் மாப்பிள்ளை கிட்ட பேச வந்திருக்கேன். நீ கொஞ்சம் உள்ள போறியா? ஆஹா, அப்புறம் எப்படி அது? குடும்பத்துல இருக்கிறவங்க மொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது நான் வாய் மூடிக்கிட்டு பேசாம இருந்தேன். ஏன் தெரியுமா? அது உங்க இடம். இங்க வந்து அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேச முடியாது. ஏன்னா இது ஏன் இடம். போங்க வெளியில. ஸ்னேகா, நீ உள்ள போ. சொல்லுங்க, என்ன விஷயம்? மாப்பிள்ள, நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன், தப்புதான். நடந்தது முடிஞ்சதாவே இருக்கட்டுமே. தயவு பண்ணி வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. நீங்க சொல்ற மாதிரி முடிஞ்சதாவே இருக்கட்டும். இன்னும் ஒரு வாரத்துல நான் இன்னொரு வீடு பார்த்துட்டு முத்தழகிய கூட்டு போறேன். மாப்பிள்ள, குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கிறது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. அதுக்காக கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமலையா இருக்க போறோம். அவர் பேசாம பின்ன என்ன பண்ணுவாரு? அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. சும்மா கண்ணே மணியன்னு கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட வேண்டியது, அப்புறமா கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்த வேண்டியது. ஸ்னேகா, நீ உள்ள போ. பின்ன என்னங்க சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காரு? இந்த பாருமா, நான் தான் உன்கிட்ட பேசுறதுக்கு வரலன்னு சொன்னேன்ல. நான் அப்படிதான் பேசுவேன். அவருக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு தான் அவமானம். என்ன நினைச்சிட்டீங்க? உள்ள போன்னு சொல்றேன்ல. எங்க எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. நான் பேசிக்கிறேன், நீ உள்ள போ. மாப்பிள்ள, நான் உங்களை விட வயசுல மூத்தவன். இந்த மான மரியாதை எல்லாம் பார்க்காம உங்களை வீடு தேடி வந்து கூப்பிட வந்திருக்கேன். நீங்க என்ன ஏதாவது பேசினாலும் பரவாயில்ல மாப்பிள்ள. நம்ம குடும்பத்தை யாருக்கு எடுத்து குட்டிச்சவராக்குனாலும் அவ பேசுறா. நீங்களும் இவ வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்களா மாப்பிள்ள? எது மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதான் நடந்துட்டு இருக்கு.
தயவு பண்ணி வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. நான் வரேன் மாப்பிள்ள. நில்லுங்க. அவர்கிட்ட தானே பேச வந்தீங்க, பேசிட்டு போக வேண்டியதானே? பேச்சுவாக்கில் அப்படியே என்ன சேர்த்து திட்டிட்டு போறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதே நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நாக்கு பிடிக்கிட்டு செத்து போயிருவீங்க. ஸ்னேகா, இப்போ நான் பேசிக்கிறேன். என்னங்க அவர் பேசுறது போகலங்கிறீங்க? விடுங்க மாப்பிள்ள. ஏதோ நம்மளை பிடிச்ச சனியை விட்டுருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது ரொம்ப ஆணித்தரமா நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு இப்பதான் புரியுது. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை இப்படி வந்து நின்னு பேசிட்டு அப்புறம் உள்ள போன்னு சொல்றேன்ல. ஆமா, உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து என்ன குட்டிச்சவரு சனி அது இதுன்னு பேசிட்டு போவாங்க. நீங்க ஆனா உடனே ஸ்னேகா ஸ்னேகான்னு ஏன் வாய் அடைங்க? உங்களுக்காக நான் பேசின பாருங்க, எனக்கு வேணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.